அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கேபிஎஸ் கிரியேஷனோட கதை நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் தலைப்பு வானத்தில் மட்டுமல்ல. அவசர சிகிச்சை பிரிவு அந்த அர்த்த ராத்திரியிலும் படு பிஸியாக இருந்தது. வெண்ணிற ஆடை உடுத்திய செவிலியர்கள் ஆளாளுக்கு கருவிகளையோ காகிதங்களையோ கோப்புகளையோ கையில் ஏந்தியபடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். மீனாவும் மனோவும் கலக்கத்துடன் குழந்தை பிரியாவை உள்ளே அனுப்பிவிட்டு பால்குடம் தூக்குவதாகவும் தீச்சட்டி ஏந்துவதாகவும் நடைப்பயணம் வருவதாகவும் எங்கெங்கோ நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் தெய்வங்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கி கொண்டிருந்தனர். மீனாவின் கண்முன் தொலைக்காட்சியில் ரீவைண்ட் பட்டனை அழுத்தியது போல் மீண்டும் மீண்டும் ரம்யா புலம்பிய அந்த காட்சியே நிழலாடியது. அக்கா பத்திரங்கா, உங்களை நம்பித்தான் விட்டுட்டு போறேன், பாத்துக்கோங்கக்கா. பாப்பாவை விட்டுட்டு போகவே மனசில்லக்கா. இருந்தாலும் என்ன செய்யறது, அவரும் இப்ப வர முடியாத சூழ்நிலை என புலம்பிய ரம்யாவிடம், என்ன ரம்யா, பாப்பாவை நான் பாத்துக்க மாட்டேனா? நீ நிம்மதியா போயிட்டு வா என பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரியும் ரம்யாவை தேற்றி 2 நாள் கல்வி சுற்றுலாவுக்கு அனுப்பி வைத்தால் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் மீனா. பாவங்க ரம்யா, பிரியா வளர்ந்த பிள்ளையா இருந்தாலும் கூட்டிட்டு போயிடுவா, கை குழந்தையா இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுவா. இவளுக்கோ 3 வயசு, 2 கெட்டான். ஏதோ நம்ம கிட்ட இவ ஒட்டிக்கிறதால இங்கேயாவது விட முடிஞ்சது. இல்லன்னா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவ புருஷன் வெளியூர் போயிருக்கிற இந்த நேரத்துல புள்ளைய எங்க விடுவா இல்லங்க என்றாள் மீனா மனுவிடம். கரும்பு தின்ன கூலியா வேண்டும், குருடனுக்கு 2 நாள் மட்டும் பார்வை கிடைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது பிள்ளை செல்வம் வாய்க்க பெறாத இத்தம்பதியினருக்கு. தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை கண் விழித்தது முதல் மீனாவின் வீடே திருவிழா போல் அமளி துமளி பறந்தது. மனோ விதவிதமான பொம்மைகளை வாங்கி வந்து குவித்திருந்தான். மீனாவோ மணக்க மணக்க பிரியாவிற்கு பிடித்த முறையில் வகை வகையாக சமைத்தாள். சாப்பிட்டு முடித்தவுடன் மூவருமாக சேர்ந்து குழந்தைகள் விளையாட்டு திடல், கடற்கரை, வணிக வளாகம், திரையரங்கு என மகிழ்ச்சியில் திளைத்தனர். காண்போர் யாருக்குமே பிரியா வேறொருவருடைய குழந்தை என்று எண்ணவே தோன்றாது. தன் பிள்ளையாகவே பாவித்தனர் இருவருமே. நன்கு ஓடி ஆடி களைத்த குழந்தை அசதியில் 7 மணிக்கெல்லாம் உறங்கத் தொடங்கினாள். இறைவன் தங்களுக்காகவே இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என பூரித்தனர் மீனா மனோ தம்பதியினர். இரவு 11 மணியளவில் பிரியா படுக்கையை நனைத்து விட்டாள். சரி, எழுந்து மாற்று உடையை அணிவிக்கலாம் என எழுந்த மீனா அதிர்ந்து போன. பிரியா கழித்த சிறுநீர் செந்நிறத்தில் கிட்டத்தட்ட குருதி நிறத்தில் இருந்தது. பயந்து போன மீனா மனோவை எழுப்பி, என்னங்க இங்க பாருங்களேன் என்றாள். குழல் விளக்கின் பளிர் வெளிச்சத்தில் வெண்ணிற படுக்கை விரிப்பு செந்நிறமாய் மாறி இருந்தது கண்டு மனோவும் பதறித்தான் போனான். உடலில் ஏதேனும் காயம் பட்டு விட்டதோ, கூரான கத்தி போன்ற பொருள் ஏதாவது படுக்கை விரிப்பில் கிடைக்கிறதோ, உடையில் ஏதேனும் பூச்சிகள் உள்ளதோ என ஏதேதோ எண்ணி அனைத்தையும் துழாவி அலசி ஆராய்ந்தும் பயனில்லை. சிறுநீர்தான் செந்நிறமாய் உள்ளது என முடிவுக்கு வந்து அந்த நடுநிசையில் குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு ஓடி வந்தனர். என்னங்க, எதற்கும் ரம்யா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடலாங்க என்றாள் மீனா மனோவிடம். வேண்டாம்மா, இந்த நேரத்துல போன் பண்ணா அவங்க வேற என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு போறாங்க என்றான் மனோ. பெத்தவளுக்கு தெரிய வேண்டாமா, பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க என்றாள் மீனா. மெதுவா வீட்டுக்கு போன பிறகு காலையில சொல்லிக்கலாம் என்றான் மனு. இந்த உரையாடலை கேட்ட வார்டுபாய் பெருமாள் நர்ஸிடம் சொல்ல விரைந்து வந்த நர்ஸ், நீங்க பெத்தவங்க இல்லையா? யாருது இந்த குழந்தை? நீங்க யாரு? பெருமாள், கான்ஸ்டபிள் சுப்பிரமணியன் கொடுத்த மிஸ்ஸிங் கேஸ்ல இருக்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வா, ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாப்போம், போலீஸ கூப்பிடு என்று சொல்ல சொல்ல அடிவயிற்றில் புலி கரைப்பது போலானது மீனாவுக்கு. இவர்கள் சொல்வது எதையுமே காதில் வாங்காத நர்ஸ் போலீஸுக்கு போன் செய்ய அடுத்த 10 நிமிடத்தில் விரைந்து வந்தனர் காக்கி சட்டை அணிந்த காவலர்கள். அவர்களின் தோள் பட்டையில் இருந்த நட்சத்திரங்களும் கம்பீரமான தோற்றமும் அவர்களின் உயர் பதவியினை பறைசாற்றிட மேலும் கிளி பிடித்தது இருவருக்கும். வந்தவர்கள் விசாரிக்க நடந்ததையெல்லாம் இவர்கள் சொல்ல ரம்யாவின் கைபேசிக்கு தகவல் பறக்க அவள் தன் அக்கா மகிழினிக்கு சொல்ல கத்தரிக்காய்க்கு கை கால் முளைத்தது போல் ஒரு குண்டு பெண்மணி உருண்டோடி வந்தாள். வந்தவள் நேரே மீனாவிடம் வந்து, நீ யாரடி எங்க வீட்டு பிள்ளைய பாத்துக்க? குழந்தைய உன்கிட்ட விட்டு 1 நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள இப்படி ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்துட்ட? முடியாதுன்னா ரம்யா கிட்டயே சொல்லிருக்கலாமேடி. இது இல்லாம இப்படி புள்ளைய கொல்ல பாத்திருக்கிற?
முன்ன பின்ன புள்ள குட்டி பெத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் என்று ஒவ்வொரு வார்த்தையையும் நெருப்பாய் உமிழ்ந்தாள். அவள் உதிர்த்த ஒவ்வொரு சொல்லும் ஈட்டியை போல் பாய்ந்தன. வெளியே வந்த டாக்டர், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாடி ரொம்ப ஹீட் ஆனதுல இப்படி ஆயிருக்கு, குளிர்ச்சியான பழம் இளநீ கொடுங்க, நிறைய தண்ணி கொடுங்க, தன்னால சரியாயிடும், இப்போதைக்கு இந்த சிறப்பு கொடுங்க என்றும். அப்பெல்லாம் வீட்டுல பெரியவங்க இருந்தாங்க, சனி நீராடுன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. இப்பெல்லாம் ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கிறதோட சரி, சம்மர்ல இந்த மாதிரி கேஸ் நிறைய வருது, பயப்பட ஒண்ணும் இல்லம்மா என்று சொல்லி ஒப்படைத்தார். ஓடி வந்த அந்த குண்டம்மா குழந்தையை தரதரவென பிடித்து இழுக்க, முன்பின் அறிமுகம் இல்லாத குழந்தை பயந்து அலறி துடித்து மீனாவை பார்த்து கையை நீட்டி அம்மா அம்மா என்று அழுதாள். அதை சட்டை செய்யாத குண்டம்மா பிள்ளையை பிடித்து இழுத்து செல்ல பிரியா பிரியா என அழுதபடியே பின் சென்றனர். இவள் உண்மையிலேயே ரம்யாவின் அக்காதானா என்ற சந்தேகம் வேறு. போலீஸ் இருப்பதனால் அது உண்மையாகத்தான் இருக்கக்கூடும். ஆனாலும் குழந்தை பிரியாவை நினைக்கையில் மனம் வலிக்கிறது. அழுதழுது முகம் வீங்கி சோர்ந்திருந்த மனைவி மீனாவை என்ன சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் தவித்தான் மனு. நேரமோ அதிகாலை 6 நெருங்கி கொண்டிருந்தது. வாமா வீட்டுக்கு போகலாம் என மனைவியை அழைத்து கொண்டு கிளம்புகையில் எங்கிருந்தோ வந்த ஒரு முதியவர், அம்மா தாயே பசிக்குதுமா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா என்று சொல்ல, அடுத்த கணமே எழுந்து அருகில் இருந்த உணவகத்தில் இட்லியும் கூடவே ஒரு தண்ணீர் பாட்டிலையும் வாங்கி கொடுத்தாள் மீனா. அப்பொழுது இருள் விலகி கதிரவன் வானத்தில் தோன்றி தன் ஒளிக்கிரணங்களை பரப்பினான். வானத்தில் மட்டுமல்ல, இவள் உள்ளத்திலும் தான். தாய்மை என்பது உடலினால் தோன்றுவதல்ல, உள்ளத்திலும் செயலிலும் விளைவது. என்ன மக்களே, நீங்களும் ஒத்துக்கிறீங்க தானே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.